கரூர் துயர சம்பவத்திலிருந்து தப்பிக்க மேடைக்கு மேடை பொய் மூட்டைகளை அவிழ்த்துவிடும் விஜய் தற்போது காவல்துறை மீது பழியை போட்டுள்ளார். 500க்கும் மேற்பட்ட போலீசார் உரிய பாதுகாப்பு அளித்தும் விஜயின் அலட்சியமே உயிரிழப்புக்கு காரணம் என சம்பவத்தின் போது போலீசார் அளித்த விளக்கம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடிகர் விஜய் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். 500க்கும் மேற்பட்ட போலீசார் பல மணி நேரம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போதும் பிரச்சாரத்திற்கு விஜய் மிகவும் தாமதமாக வந்ததும் போலீசாரின் பேச்சை மீறி நிற்பதற்கு கூட இடமில்லாத கட்டுக்கடங்காத கூட்டத்திற்கு நடுவே விஜய் தனது பிரச்சார வாகனத்தை கொண்டு சென்றதுமே உயிர்கள் பலியானதற்கு காரணம் என போலீசார் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. இவற்றையெல்லாம் மறைத்து 41 பேர் உயிரிழப்புக்கு எந்த வகையிலும் இதுவரை மன்னிப்பு கோராத மனசாட்சி இல்லாத விஜய் தற்போது வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் வரம்பு மீறி மேடைக்கு மேடை கோயபல்ஸ் தத்துவத்தை பின்பற்றி பேசி வருவது பொதுமக்கள் மத்தியில் கோபத்தை உண்டாக்கியுள்ளது. 41 பேர் உயிரிழந்ததற்கு இரங்கல் கூட்டம் என கூறிவிட்டு கரூரில் இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரம் செய்த கோயபல்ஸ் விஜய் கரூர் துயர சம்பவத்தில் போலீஸ் பாதுகாப்பு இருந்ததா என பச்சையாக புழுகு மூட்டையை அவிழ்த்துவிட்டு சிக்கியுள்ளார். பொய் சொல்லியே பிழைப்பு ஓட்டும் விஜய்க்கு அன்றைய சம்பவத்தில் களத்தில் நின்று பணியாற்றிய காவல்துறையினர் பாதுகாப்பு அளித்தது குறித்து விளக்கம் அளித்திருந்தனர். வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்ததாக அப்போதைக்கு சட்டம் ஒழுங்கு ADGP-யாக இருந்த டேவிட்சன் தேவாசிர்வாதம் பேட்டி அளித்திருந்தது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மக்களே, நான் உங்களையே கேட்கிறேன், அன்னைக்கு அத்தனை கிரௌட் இருந்துச்சு, அந்த கிரௌடுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்களா? தமிழக வெற்றிக் கழகம் அந்த மெம்பர்ஸ் யார் பெட்டிஷன் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம அப்ரூவல் கொடுத்து அந்த பர்மிஷன் நம்ம கொடுத்தோம். இங்க 27ஆம் தேதி நடந்த நிகழ்வுக்கு அங்க கொடுத்த பந்தோபஸ்த் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் 3 ADSPs, 4 DSPs, 17 இன்ஸ்பெக்டர்ஸ், 58 சப் இன்ஸ்பெக்டர்ஸ், மீண்டும் எல்லாம் சேர்த்து மொத்தமாக 500 போல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க. தமிழக வெற்றிக் கழக தலைவர் தவுட்டுப்பாளையத்திலிருந்து நம்ம கரூர்ல அந்த ஜங்ஷன், அந்த ரவுண்டான ஜங்ஷன் வர வரைக்கும் இட் டுக் 2 hours. இது யூஸ்வலா நம்ம ஒரு 30 மினிட்ஸ்ல கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ், பட் 2 hours ஆச்சுது. நம்மளுக்கு அந்த ரவுண்டான பக்கத்தில் வரும்போது அந்த ஜங்ஷன், அந்த ஃபிளைஓவர் ஜங்ஷன்ல வரும்போது ஆல்மோஸ்ட் 6 o'clock டைம் ஆயிடுச்சு. ஸோ 6 o'clock வந்ததுக்கு அப்புறம் அது வரைக்கும் அந்த கட்சியின் தலைவர் அவர்கள் சைட்ல இருக்கும்போது சர்வீஸ் ரோட்ல இருந்து மக்களை பார்த்து கையசிட்டு வந்தவர் உள்ள திருப்பி வண்டிக்குள்ள போனதுக்கு அப்புறம் மக்களை பார்க்கக்கூடிய ஆர்வம் அதிகமாகுது. ஆகும்போது இந்த பின்னாடி வந்த கிரௌட் எல்லாமே வண்டி கூட சேர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த வண்டி போகிற டிஸ்டன்ஸ் டைமே ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிடுச்சு. அங்க 6 o'clock அங்க ஆரம்பிச்ச வண்டி அங்க மூவ் பண்ணி அந்த முனியப்பன் கோயில் தாண்டி அந்த பேசக்கூடிய இடத்துக்கு வரக்கூடியதுக்கு சுமார் நியர்லி அபவுட் 1 hour ஆயிடுச்சு. அப்ப அங்க போகும் பொழுது தலைவரை பார்க்க வேண்டிய ஒரு ஆர்வத்தில் இருந்த கிரௌட் நேச்சுரலா 2 சைட்லயும் இருந்து மூவ் பண்ணும் பொழுது ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது. இப்போ டிஎஸ்பி கரூர் டவுன் டிஎஸ்பி நம்ம மேம்பாலத்திலிருந்து ஒரு அட்லீஸ்ட் 50 meters பிஃபோர் இந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சு பேசி சொல்லியிருக்கிறாரு, சரிங்க நிறுத்திக்கலாம், வேண்டாம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, இங்க வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு. அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்திருக்கிறாங்க. ஒரு தலைவருடைய வருகை டிலே தாமதமாகும் பொழுது நிச்சயமாக அந்த கிரௌட் ரெஸ்ட்லெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னுக்கு பின் முரணான பேச்சுகள், வெற்று வாக்குறுதிகள், கோயபல்ஸ் தத்துவம் என ஒட்டுமொத்தமாக மக்களை தன் பேச்சால் ஏமாற்றி பிழைப்பை நடத்தலாம் என நினைத்திருக்கும் விஜய்க்கு காலம் பதில் சொல்லும் என்பதே அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது.